வணக்கம். Decoding David J MAGEE. MAGEE டெக்ஸ்ட் புக் வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கீ. மஸ்குலோஸ்கெலட்டல் அசஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி தான். நம்மளுடைய ஜேம்ஸ் சிரியாக்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் இஸ் த ஒன்லி மேட்டர் ஆஃப் அப்ளையிங் ஒன்ஸ் அனாட்டமி. அதாவது அப்ளைடு அனாட்டமி வந்து நல்லா படித்தோம்னா டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, ஜென்ரலாக அசஸ்மெண்ட்டுக்கு சோப் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ எஸ் ஃபார் சப்ஜெக்டிவ், ஓ ஃபார் அப்ஜெக்டிவ், ஏ ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் பி ஃபார் பிளான். சப்ஜெக்டிவில் இந்த புக்கில் வந்து பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம், அப்ஜெக்டிவில் வந்து அப்சர்வேஷனை பற்றி பார்ப்போம், அண்ட் அசஸ்மெண்ட்டில் எக்ஸாமினேஷன் பார்ட் வந்துடும். ஓகே, மேகி புக் வந்து அவுட் பேஷண்ட்டுக்கு மட்டும் பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்பேஷண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அசஸ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக என்னென்னலாம் பார்க்கணும், எப்படிலாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ், ஆர்கனைஸ்ட் அண்ட் ரீப்ரொடியூசிபிள். அதாவது என்னென்னா, நம்ம பண்ணுற அசஸ்மெண்ட் விரிவாக இருக்கணும், ஒரு அமைப்பாக இருக்கணும், திரும்ப அதை எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கணும், அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அசஸ்மெண்ட் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் இனிஷியலி. ஆனால் அது கிடையாது, த்ரூ அவுட் யுவர் செஷன் வந்து நம்ம அசஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டே பை டே ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அசஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி, அப்சர்வேஷன், எக்ஸாமினேஷன் ஆஃப் மூமெண்ட், ஸ்பெஷல் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது, ரெஃப்ளெக்ஸஸ் அண்ட் கியூட்டேனியஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஜாயிண்ட் ப்ளே மூமெண்ட்ஸ், பால்பேஷன் இது ரொம்ப முக்கியம், அண்ட் டயக்னோஸ்டிக் இமேஜிங் சச் அஸ் சிடி, எம்ஆர்ஐ அந்த மாதிரி. ஓகே, ஸோ பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல தெரபிஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே கவனமாக கேட்கணும், எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் அன்னெசரியான இன்ஃபர்மேஷன் பேஷண்ட் நம்மக்கிட்ட சொல்லும்போது பொலைட்டாக அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல தெரபிஸ்ட்டுக்கு. பேஷண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு அவங்களோட ப்ராப்ளமை பற்றி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகேவா, எந்த மாதிரியான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லும். அண்ட் தென் அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, உதாரணத்துக்கு டயபெட்டிக் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டிசம், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போகலாம். பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது சர்ஜரி, ஆக்சிடெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஃபார் சம் கேசஸ் சோசியல் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். உதாரணமாக டயபெட்டிக் மெலிட்டஸை எடுத்துக்கலாம், அண்ட் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே போகலாம். ஹேபிச்சுவல் லைஃப் ஸ்டைல், அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களையும் நம்ம அசஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய சோசியல் இது எப்படி இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவங்க ஒர்க் லோடு, இதெல்லாமே கூட அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகையால் அதையும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பேஷண்ட்டோட இன்ட்ராக்டிவாக ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, குட் ரேப்போர்ட்டை க்ரியேட் பண்ணோம் பேஷண்ட்டுக்கும் தெரபிஸ்ட்டுக்கும் இப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்ஸில் நம்ம ரெட் ஃப்ளாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதை வச்சு பேஷண்ட்ஸை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ரெஃபர் பண்ண முடியும். ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும்போது தெரபிஸ்ட் அவங்கள டச் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கோ ப்ராப்ளம்ஸ், சிம்பிளாக சொன்னால் கேன்சர், அடுத்தது கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ், ஜெனிட்டோ யூரினல் ப்ராப்ளம்ஸ், நியூரலாஜிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக் மாதிரியான ப்ராப்ளம்ஸ், மிஸ்லனஸ் சச் அஸ் ப்ரெக்னன்சி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது வெறும் எஸ்ஆர் நோ டைப்பில் மட்டும் கேட்கக்கூடாது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். கொஷின் ஷுட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கேட்குற கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் பேஷண்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஒரு பேஷண்ட்டை கொஷின் பண்ணும்போது ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வலி அதிகரிக்குதா அப்படின்னு கேட்குறத விட, இதில் உங்களோட வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது பெட்டர். இல்லை ஏதாவது வலியில் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்குறது ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிபிளாக வந்து பேஷண்ட்டுடைய எக்ஸாக்ட் ஆன்சரை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பேஷண்ட்டுக்கிட்ட வேறு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட ஏஜ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக வரும். ஸோ அதை பற்றிலாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பேஷண்ட்டோட ஆக்குபேஷன், அந்த ஆக்குபேஷன் இஸ் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாபுக்கும் ஒரு மாதிரியான ப்ராப்ளம், அதாவது ரிப்பீட்டட் ஸ்ட்ரைனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். சேம் அதே மாதிரி ப்ரொலாங்டு சிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி ஏன் பேஷண்ட் வந்திருக்காங்க
அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.